டாக்டர் சுமன் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இது நிச்சயமாக அசாதாரணமானது. டைமிங் இஸ் வெரி கன்ஸ்பிக்வஸ். அடுத்த வாரம் தேர்தல் அறிவிப்பு வரணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரே தேர்தல் ஆணையரோடு இருக்கும், தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும். ஒரு தேர்தல் ஆணையருடைய ராஜினாமா என்பது அசாதாரணமானது. ஆனால் இதில் உள்நோக்கம் கற்பிக்கவோ இல்லை இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கலர் கொடுக்கவோ முகாந்திரம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு வாரத்திற்குள் பொது தேர்தல் அறிவிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் ஃபீட்பேக் வருது, கொஞ்சம் கட் பண்ண சொல்லுங்களேன். சோ இந்த ஒரு வாரத்திற்குள் பொது தேர்தல் அறிவிப்பு வரக்கூடிய இந்த சூழலில் ஒரு தேர்தல் ஆணையர் காரணம் எதுவும் தெரிவிக்காமல், இப்போ சப்போஸிங் ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். ஏதோ ஏன்னா இது பியாண்ட் எனிபடிஸ் கண்ட்ரோல். இது ஏன் கவலை அளிக்கிறது என்றால் 5 காரணங்களுக்காக இது கவலை அளிக்கிறது. ஒன்று, பொது தேர்தலுக்கு தேர்தல் அறிவிக்க வருவதற்கு ஒரு வாரம் 10 நாட்களுக்கு முன்பு நடக்கக்கூடிய ஒன்று. 2வது, இன்னைக்கு நேத்து பாத்தீங்கன்னா அவருடைய கலீக்ஸ் ரெண்டு பேரோ 3 பேரோ எவ்வளவுன்னு தெரியல, ஆனா அவங்க போஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் ரொம்ப ஃபிட்டா இருக்காரு, நல்ல ஹெல்த்ல இருக்காரு, அவர் இன்னும் ஹெல்த் ரீதியாக அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ட்வீட் பண்ணிருக்காங்க. அவர் தரப்பில் கூட சொல்லப்பட்டது. 3வது, பெங்கால் போறாரு, மீட்டிங் நடக்குது, மீட்டிங்ல ஏதோ என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது, பாதியிலேயே டெல்லிக்கு ஹெல்த் ரீசன்ஸ் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அன்னைக்கு அங்கு நடைபெற இருக்கக்கூடிய அந்த செய்தியாளர் சந்திப்புல அவர் கலந்துக்கல, நேரா போறாரு. அடுத்த நாள் ஒரு நாள் இசி ஆபீஸுக்கு போறாரு, அதுக்கு அடுத்த நாள் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறாரு, அதுக்கு அடுத்த நாள் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இது நிச்சயமா ஒரு நார்மல் ப்ராசஸ் இல்லை. 3வது, அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை சிஇசியிடம் காப்பி கொடுக்கவில்லை, நேரடியாக ஜனாதிபதிக்கு அனுப்புகிறார் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கு. அவருடைய 4வது, இவர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு காலம் அரசு பணியில் இருந்திருக்கிறார். ஸோ அவர் திடீர்னு ஒரு நாள் அவருடைய பாஸுக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்ததுனால அவர் விட்டுட்டு போயிடுவாரு, கோச்சிட்டு போயிடுவாரு. ஐஏஎஸ்ல நீங்க த்ரூ அவுட் யுவர் கெரியர் உங்களுக்கு பிடிக்காத பாஸஸும் இருப்பாங்க, பிடிச்ச பாஸஸும் இருப்பாங்க. அவங்களோட நீங்க வேலை செய்யணும். ஒவ்வொரு வாட்டியும் பாஸோட சண்டை வரும்போது நான் ராஜினாமா பண்ணிட்டு போறேன்னு போறது இல்லை யாரும். அது ஒன்று. மிகவும் முக்கியமாக 2027 வரைக்கும் இவருக்கு பதவி காலம் இருக்கிறது. 2022 தான் வந்திருக்காரு. சோ ஏன் 3 ஆண்டு காலம் இன்னும் ஒரு முக்கிய பதவியை விட்டு இவர் செல்கிறார்? பர்சனல் ரீசன்ஸ். அது ஏன் நம்ம ஃபேஸ் இல்ல, பர்சனல் ரீசன்ங்கிறது தான். பர்சனல் ரீசன்ங்கிறது தான். இல்ல அதுக்கு கிளாரிட்டி வரவில்லை. அடுத்த ரீசன் மிக முக்கியமாக, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த அரசினால் கிட்டத்தட்ட ஒரு ஹேண்ட் பிக்டு நாமினி. ஏன்னா அவர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்ல செக்ரட்டரியா இருக்கார். செக்ரட்டரியா இருக்கிற அந்த பதவியை அவர் ரிட்டையர்மெண்ட் வேண்டி ஓய்வு வேண்டும் என்று ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் அவர் எலெக்ஷன் கமிஷனராக ஒரே நாள்ல நடக்குது. இது கோர்ட் வரைக்கும் ஒரே நாள்ல நடக்குது. அதெல்லாம் சரி. அவர் வேற ஏதாவது ரூட்ல வந்திருந்த ஒரு நேச்சுரல் ரூட்ல ஒரு அப்ரைட் ஆபீசர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் கொண்டவர். he could also be upright. நான் அதுக்குள்ள வரல. இல்ல நமக்கு அவர் அப்ரைட்டா இல்லையாங்கிறது தெரியாது. பட் என்ன நான் சொல்ற பாயிண்ட் ஹரி, இவர் இந்த அரசின் மீது திணிக்கப்பட்டார், அதனால அவருக்கு அழுத்தம் கொடுத்து அனுப்பிட்டாங்கன்னு சொல்வதற்கு வாய்ப்பும் குறைவு. ஏன்னா இவங்க தான் இவரை கூட்டு வந்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அதுவும் ஐஏஎஸ்ல இருந்த ஒரு ஆளு அவர் பாட்டுக்கு ரிட்டையர் ஆயிட்டு வெளியே போறாரு. அவர் டேர்ம் முடியறதுக்கு முன்னாடி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்து அடுத்த நாள் எலெக்ஷன் கமிஷனரா அப்பாயிண்ட் பண்றாங்க. அரசு அழுத்தம் கொடுத்தது அரசுக்கும் இவருக்கும் பிரச்சனை, ஈக்குவேஷன் சரியில்லைங்கிறது கன்வின்சிங்கா இல்ல. இது ஹரி, இது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக ஏதோ ஒன்று உருவாகி இருக்கிறது. This is not a normal reaction of a senior IAS officer with 35 years of government service. திடீர்னு ஒரு நாள் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னா யாராவது நம்புவாங்க? ஓகே, ஆழமான சில கேள்விகளை எடுத்துக்கிறீங்க. இல்ல, லாஸ்ட் பாயிண்ட் ஹரி, லாஸ்ட் பாயிண்ட். ஒரே நாளில் ஜனாதிபதி அந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டார். ஏன்? அதுவும் ஒரு சந்தேகத்தை எழுப்புது இல்லையா? இப்ப நீங்க இன்னைக்கு ராஜினாமா கடிதம் கொடுக்குறீங்க,
ஒரு வாரம் இருக்கு பொது தேர்தல் தேதி வருவதற்கு. அப்போ நார்மலா ஜனாதிபதி என்ன சொல்லணும்? என்னங்க என்ன பிரச்சனை? அபிஷியலி தி அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தானே, கூப்பிட்டு பேசலாமே. என்ன பிரச்சனை? எதுக்காக ராஜினாமா பண்றீங்க? இவ்வளவு பெரிய ஒரு முக்கிய பொறுப்பு. ஏற்கனவே ஒரு நபர் ஷார்ட்டா இருக்காங்க, 2 பேர் தான் இருக்காங்க. நீங்களும் போயிட்டீங்கன்னா அவர் தனியா இருப்பாரு. தேர்தலுக்கு பிறகு இந்த ராஜினாமா வச்சுக்கலாமே. அடுத்த நாளே அக்செப்ட் ஆகுது. இல்ல நீங்க செய்திகள்லாம் படிச்சிருப்பீங்க. அரசு தரப்புல கவர்மெண்ட் சோர்சஸ்ல கவர்மெண்ட் தரப்புல அவரை ராஜினாமா செய்ய வேண்டாம்னு வலியுறுத்தியதாகவும் அவர் அதுல உறுதியாக இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஒரே நாளில் அந்த கடிதத்தை ஏற்று கெசட் நோட்டிபிகேஷனே வந்துருச்சு அடுத்த நாளே. அவ்வளவு அவசரம் என்ன காரணம்? ஓகே, ஆழமான இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் திரு ரவிச்சந்திரன்? இவையெல்லாம் ரொம்ப வேலிடான கேள்விகள் இல்லை. இல்லை, ஒரே நாளில் அவர் ரிசைன் பண்ணுறாரு, உடனே ஒரே நாளில் அவர் எலெக்ஷன் கமிஷனர் ஆகிறாரு. அது போன வாட்டி வச்ச வாதம். இந்த வாட்டி ஒரே நாளில் அவர் ரிசைன் பண்ணுறாரு, அடுத்த நாளே போகிறாரு. அது இயல்பா இல்லையே? இல்லை, ரெண்டுமே இயல்பாக இல்லைங்கிறதுக்கு 35 வருடங்களாக பஞ்சாபில் அவர் செயல்படும் பொழுது இன்னைக்கு நாம் ஒருத்தர் விலகிட்டாருங்கிறதுனால அவரை பற்றி தவறாக சொல்கிற விஷயம் இல்லை. இல்லை, ஒரு சின்ன டெம்பர் இருக்கிற ஒருத்தர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் பஞ்சாபில் செயல்பட்ட போது மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சரில் இருந்த போதும் சரி, கலீக்ஸோட பிரச்சனைங்கிறதெல்லாம் இருக்கத்தான் செஞ்சது. என்னுடைய கேள்வி என்னன்னா, இவருடைய அப்பாயின்மென்ட்டையே ஒரே நாள்ல நவம்பர் மாசம் ஒரு விஆர்எஸ் கொடுத்த உடனே ஒரு நாள்ல கிளியர் ஆகுது, ஒரு நாள்ல பிரைம் மினிஸ்டர் ஓகே பண்றாரு. பாருங்க, அது எவ்வளவு முக்கியமான பொறுப்பு. சுமந்த் சார் வச்ச 2-3 குற்றச்சாட்டுல ஒண்ணு, ஒரே ஒரு சீஃப் இன்ஜினியரா, ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷனரா எப்படி இந்த நாட்டில் தேர்தல் நடக்கும்? 46 வருடங்களா அப்படித்தான் இருந்தது. எதனால ரிஃபார்ம்ஸ் வந்தது? எதனால வந்ததுன்னு நான் காங்கிரஸ்ல இருந்து நண்பர் சொல்லுவார், ஐயா சொல்லுவார். டிஎன் சேஷன்கிற ஒருத்தர் வராரு, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தேர்தல் அதிகாரிங்கிறது ஒரு பெரிய பதவி. அவர் ஒரு தனிச்சு இயங்கக்கூடியவர், காங்கிரஸுடைய விஷயங்களுக்குள்ளெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லாத ஒருவர்ன்றது புரிய ஆரம்பித்த சில நாட்களுக்குள்ளேயே அந்த 1 3 ஆக்கினது காங்கிரஸ். எதுக்காக 1 3 ஆக்கினாங்க? 2 பேர் ஒரு முடிவு எடுக்கணும், அதுபடி போகணுங்கிற அந்த அடிப்படையில் தான் பண்ணாங்க. சிதைத்தது காங்கிரஸ் தாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நசீம் சைதி 2015 இருந்தபோது ஒரே சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அப்போதான் ஒரே வருஷம் நசீம் 2015 அந்த சமயம் இவர் தான் வராங்க. இதாவது தேர்தல் ஆணையத்தில் பொறுத்த வரைக்கும் நசீம் சைதி அந்த ஒரே அந்த பொசிஷன்ல ஒரு ஆளா தான் 2015. அப்போ மே 2015ல பெரிய எலெக்ஷன்ஸ் இல்லைங்க. எலெக்ஷனையும் இது இன்னைக்கு ஒரு குரூஷியலான டைமிங் தான் கேள்வி. பாருங்க, நீங்க வழக்கமான நேரத்துல இன்னொரு 2 எலெக்ஷன் கமிஷனரை கொண்டு வரலாம், ப்ராசஸ் வில் ஃபாலோ, அதெல்லாம் சரி. அடுத்த வாரம் எலெக்ஷன் அனௌன்ஸ்மென்ட், இன்னைக்கு ரிசைன் பண்றாருங்க போது the timing is conspicuous. அவரை ரிசைன் பண்ண சொல்லியிருந்தால் இந்த ஒரு வாரம்ங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அவரா ரிசைன் பண்ணிட்டு போறாருன்னா இந்த ஒரு வாரம்ங்கிறது கோயின்சிடென்ட். ஒரு நாள்ல எப்படி அவரோட ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்றாங்க? இங்க பாருங்க, அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார், அதுக்கான நியாயமான காரணத்தை அவர் எடுத்து சொல்லியிருப்பார். இது வரைக்கும் உங்களுக்கும் எனக்கு அவர் சொல்லியிருக்கிறது ஹெல்த் ரீசன்ஸ் தான். ஹெல்த் ரீசன்ஸ் அவர் சொல்லியிருக்கிறது பர்சனல் ரீசன்ஸ் தான். அதே மாதிரி இப்போ நம்ம சுமந்தையா சொல்லும்போது கூட ஒரு கூட்டத்தில் அவர் கலந்துக்காததை பற்றி தான் உங்ககிட்ட அவர் எடுத்து சொல்கிறாரு. 2 கூட்டங்களில் அவர் போகிறதுல பிரச்சனை இருந்ததுங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ அதனால் அவர் தான் இவிஎம்மை பெருசாக பாராட்டியவர். அதனால் நாளைக்கு இவிஎம்மை வச்சு அவரை வச்சு நீங்கள் பேச முடியாது. 44 சீட்டில் கூட ஜெயிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிற கட்சி அதை குற்றம் சாட்ட முடியாது. அவர் தான் இந்த ஓட்டிங், அதாவது ரிமோட் ஓட்டிங்கை கூட ப்ரமோட் பண்ணார். அந்த டைம்லேயும் நீங்கள் விமர்சனம் வைத்தீங்க. அடிப்படையில் என்ன இதில் இஷ்யூ அப்படின்னு சொன்னால், ஒரு எலெக்ஷன் கமிஷனரை வைத்துக்கொண்டு தான் இந்த நாடு 46 வருடங்கள் இருந்தது. பல காலங்கள் நடுவில் இருந்தது. நடக்க போகுது, ஒரு எலெக்ஷன் கமிஷனர் வச்சு தான் நடக்க போதோ? வாய்ப்பே இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு வாரம்ங்கிறது நானும் நீங்களும் சொல்றது, ஆனால் நாடு என்ன முடிவு பண்ணியிருக்குங்கிறது உங்களுக்கு எனக்கு தெரியாது. 2 பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு 3 பேர் உட்காரணும், ஒரு பிரதம மந்திரி உட்காரணும், எதிர்கட்சி தலைவர் உட்காரணும், அவர் ஏதாவது யாத்திரையில் இருந்தாருன்னா கூப்பிட்டு வரணும், இல்லைன்னா இங்கிருந்து ஒரு மினிஸ்டர் உட்காரணும். அந்த 3 பேர் தான் உட்கார்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். 2 பேரை ஒருத்தருக்கான முடிவு எடுத்திருப்பாங்க. யாருன்னு முடிவு பத்தியே நிறைய சர்ச்சைகள் இருக்கு பாருங்க, அடுத்தடுத்து சர்ச்சைகள். 3 பேர் சேர்ந்து ஒரு முடிவு பண்ண போறாங்க. அதுல எதிர்கட்சி தலைவர் அமர போறாரு.
போறாரு. அவருடைய கருத்தை கேட்டு தான் எதுவும் நடக்க போகுது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. Who will prevail? எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கிறதுல வந்து எத்தனை பேர் நடுவில் வந்திருக்காங்க. நவீன் சவுலா ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? அப்போ அழுத்தம் கொடுத்தது யாரு? வேணுகோபால் ஐயா மேல மன்மோகன் சிங் ஐயா அஃபிடவிட்டை ஏன் கொடுத்தாரு? இப்படி எலெக்ஷன் கமிஷன் வரலாற்றை நீங்க கொஞ்சம் பூந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் சேஷனுக்கு அப்புறம் ஆட்டி வைத்தரும் இல்லை ஆண்டவரும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் அதே டிஎன் சேஷன் அவ்வளவு தூரத்திற்கு காங்கிரஸை எதிர்க்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருந்தது. பட் தனிப்பட்ட முறையில் அவர் எதையுமே எதிர்க்க மாட்டார். அவர் தன்னுடைய பொசிஷனை தான் எடுத்து வச்சார். அவர் காந்தி நகர்ல எலெக்ஷன்ல நின்றார். உங்களுக்கு தெரியுமா? காங்கிரஸ் சீட்ல 999 அத்வானிக்கு எதிராக நின்றார். ஸோ ஒரு அதிகாரி தான் ஒரு பியூரோக்ராட் வந்து ஒரு முடிவு எடுக்கும் போது எதுக்காக எடுக்கிறாங்க, ஏன் எடுக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அதை வைத்துக்கொண்டு இப்ப நடக்க போற தேர்தலில் அவங்க 370 ஜெயிக்க போறாங்க, அது எல்லாமே போகஸுங்க, எலெக்ஷன் கமிஷனர் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ண போறாருன்னு பேசுறீங்கன்னா வெறும் வாய்க்கே அவலப்படணும். வெறும் வாயா இருக்கிறதுனால தான் அவளையாவது கொடுக்குறோம். எதையாவது தின்னுட்டு இருந்தா அந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. 45 பேரை மட்டும்தான் நீங்க ரிலீஸ் பண்ண முடிஞ்சது. 195 பேரை தைரியமா ரிலீஸ் பண்ண வைக்க முடிஞ்சது. எல்காட் எம்டி எதுக்காக ரிசைன் பண்ணார் அப்படின்னு நான் ஏன் கேட்கணும்? அண்ணாமலை ஐயா எல்காட்டை பத்தி பேசினார். ரகுராம் ராஜன் ஐயா எதுக்கு ரிசைன் பண்ணார்? இப்ப இங்க வந்து 5இல் ஒருவராக உட்கார்ந்துகிட்டு மத்திய அரசு பணம் கொடுக்கலன்னு சொல்றதுக்காக அவர் இங்க வந்து 5இல் ஒருவராக உட்கார்ந்தார். பியூரோக்ராட்ஸ் ரிசைன் பண்றதுங்கிறதுக்கு வந்து அவங்க உண்மையிலே நேர்மையானவங்களா இருப்பாங்க. ஒரு சின்ன சங்கடம் போறோம், ஒரு சின்ன இது போறோம், அவங்க ரிசைன் பண்ணிட்டு வெளில வருவாங்கங்கிறது யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம். போய் உள்நோக்கம் கற்பிக்கிறதா ப்ரொஃபசர்? இது மட்டும் இல்ல, இன்னும் 2 விஷயம் சொல்லிடுறேன். தீனதயாள் உபாத்யாயா உடைய அதாவது தெரேசாவை பற்றி ஒரு புத்தகம் எழுதுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டு தான் நவீன் சவுலாவை பொறுத்த வரைக்கும் அவர் ரிசைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஒரு எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவில் எலெக்ஷன் நடத்தல, அந்த சிஸ்டம் தான் நடத்துது. டிஎன் சேஷன் ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் இல்லை, நான் என்ன சொல்றேன், ஒரு நாடுங்கிறது ஒரு பிரதமரோ ஒரு முதல்வரோ நடத்துற விஷயம் இல்லை, ஒரு சிஸ்டம். அதுல எந்த தப்பும் நீங்க பண்ண முடியாது. ஒருவராக இருந்துதான் 46 வருடங்கள் நடத்தியிருக்கோம். நாளைக்கு ஒருவராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 2 பேர் ஈஸியா அப்பாயிண்ட் ஆயிடலாம். ஏதாவது யாத்திரையில் இருந்தாருன்னா அவரை கூப்பிட்டு வந்தா வந்துருவாரு. அதனால லீடர் ஆஃப் அப்போசிஷனும் பிரைம் மினிஸ்டரும் ஒரு மினிஸ்டரும் உட்கார்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இதையெல்லாம் ஒரு கட்டமைப்பாக நீங்க கொண்டு போவீங்க அப்படின்னு சொன்னா நான் பேசுறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை. அடிப்படையில் ஒரு விஷயம் 2-3 மேட்டர் மட்டும் நான் சொல்லிடுறேன்.